இந்த ரைமிங்லாம் யாரும் மட்டும் எதிர்பார்க்கறா? நீங்க எதிர்பார்க்கலப்பா, சாதாரண பதில் சொல்லுங்க. என்னுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. கட்சி தொடங்கி 2-3 வருஷம் ஆச்சு, ஆட்சி பிடிச்சி 20 நாள் ஆச்சு, இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே நடக்கல அப்படின்னா ஒரு முதலமைச்சர் இந்த மாண்பை மீறலாமா, இப்படி பேசலாமா அப்படி யாரும் கேட்கல. மாறா ஃபயர் விடுறாங்க. மாசாக பேசிய விஜய், நான் என்ன அப்படின்னா, நான் என்ன குத்தாட்டம் போடுறேன்னா, நான் என்ன அவுத்து போட்டு ஆடுறேன்னா, இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். இப்படி எதையுமே அதுக்கு ஃபில்லர் வைக்கிறதுங்கிறது வக்கரத்தை தூண்டுவது. கீழே நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்காப்பா, ஃபில்லிங் பண்ணிக்காங்க, இதை வந்து வெளியில் அண்ணன் இதான்ப்பா கேட்டார்னு கூட சொல்லிக்கங்கிறது வந்து வக்கரமான மொழியை கீழே தூண்டுறது. ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம லீவு நாள் அன்னைக்கு வந்து நம்ம பிற கட்சிகள் ஆள் சேர்ப்பு முகாம் நடத்துவோம். ஆள் சேர்ப்பு முகாம் நடத்துவோன்றாரு. சரி, ஏன்னா என்ன எதிர்த்து நீ பேசுற, என்ன குதிரை பேரம்னு சொல்ற, மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிற, என்னோட ஆதரவுல தான் நீ எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற. இதெல்லாம் யார் எதிர்கட்சி தலைவர் சொன்னது இந்த வார்த்தைகள் எல்லாம்? அப்போ எந்திரிச்சு இல்ல நான் இல்ல அப்படி கிடையாது அது இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. நீங்க சொல்லல பரவாயில்ல, பக்கத்துல இருக்க யாரையாவது குறைந்தபட்சம் ஆதரவு நான் பேசுறதுதான் தயாரா இருந்தார்ல, அவர் எழுச்சி பேச சொல்லி. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் நம்ம எல்லாரும் கேட்டோம். வந்து கேட்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பீச். அந்த பவர் தமிழ்நாட்டில் நிறைய பவர் கட் இருக்குது அப்படின்னா, அந்த பவர் கட் குறித்து அதுக்கு திமுக தான் காரணம், அதுக்கு திமுக தான் காரணம். அந்த ஸ்பீச்சில் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். 10 நாள் நான் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் என்னால் ஒன்றும் பெரிதாக பிடுங்க முடியவில்லை, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஒரு 15 நாள் கழித்து, கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை செய்வேன். இன்னைக்கு திருச்சி ரோட்ல அந்த வழக்கமாக ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஆமாம், ஒரு நாள் மாற்றலாம் எல்லாத்தையும். ஆமாம், அது வந்து பஞ்சு டைலாக். அது ஒரு நாள் மாற்றுவேன், அது எப்போ அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கால வரையறை நிற்கலை. 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் அரை நாள் கூட தாங்க மாட்டேங்கிறீங்க, கல்யாண வீட்டில் போய் புலம்புறீங்க அப்படி. அதுக்கு பிறகு அதிகபட்சம் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சினுடைய சாரம் என்னென்னா, திருச்சி கிழக்கில் ஓட்டு போட்டுருங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, ஏற்கனவே சீட் ஷார்ட்டேஜாக இருக்குது, நீங்கள் ஒழுங்காக ஆதரிச்சிங்கன்னா நாங்கள் பெரும்பான்மை பெற்றிருப்போம், குதிரை பேரை நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிற இல்லை, வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசுவார் ஆடியோ லான்ச்சில். விஜயினுடைய கருத்து எல்லாத்தையும், ஏதாவது சமூகத்தில் நடக்கிற கருத்து இல்லை அவரோட கருத்து இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடியோ லான்ச்சில் பேசுவார். இது வந்து வெற்றி விழா, அதுக்கு முன்னால் ஆடியோ லான்ச், அப்படிதான் அந்த ஆடன்ஸ் சீக்வன்ஸ் அப்படி தான் பார்த்துக்கணும். அந்த வெற்றி விழால யாருமே புலம்ப மாட்டாங்க, பயங்கர புலம்பலா இருந்ததை பார்க்க முடியுது. எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, இவர் சொல்றாருல்ல எல்லாத்துக்குமே காரணம் மேல இருக்கவன் மேல இருக்கவன், மேல இருக்கிறவர் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நேரு தான் காரணம், நேரு தான் அதே ஃபார்மேட்டை தான் இவரும் ஃபாலோ பண்றாரு. ஒரு நாள் மாற்றுவேன், அது எப்போ அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கால வரையறை நிற்கலை. 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் அரை நாள் கூட தாங்க மாட்டேங்கிறீங்க, கல்யாண வீட்டில் போய் புலம்புறீங்க அப்படி. அதுக்கு பிறகு அதிகபட்சம் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சினுடைய சாரம் என்னென்னா, திருச்சி கிழக்கில் ஓட்டு போட்டுருங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, ஏற்கனவே சீட் ஷார்ட்டேஜாக இருக்குது, நீங்கள் ஒழுங்காக ஆதரிச்சிங்கன்னா நாங்கள் பெரும்பான்மை பெற்றிருப்போம், குதிரை பேரை நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிற இல்லை, வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசுவார் ஆடியோ லான்ச்சில். விஜயினுடைய கருத்து எல்லாத்தையும், ஏதாவது சமூகத்தில் நடக்கிற கருத்து இல்லை அவரோட கருத்து இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடியோ லான்ச்சில் பேசுவார். தேர்தல் அன்னைக்கு நடந்தது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இது வந்து வெற்றி விழா, அதுக்கு முன்னால் ஆடியோ லான்ச், அப்படிதான் அந்த ஆடன்ஸ் சீக்வன்ஸ் அப்படிதான் பார்த்துக்கணும். அந்த வெற்றி விழால யாருமே புலம்ப மாட்டாங்க, பயங்கர புலம்பலா இருந்ததை பார்க்க முடியுது. எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, இவர் சொல்றாருல்ல எல்லாத்துக்குமே காரணம் மேல இருக்கவன் மேல இருக்கவன், மேல இருக்கிறவர் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நேரு தான் காரணம், நேரு தான் காரணம், அதே ஃபார்மேட்டை தான் இவரும் ஃபாலோ பண்றாரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க, இப்படி இருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து அவ்வளோ வாக்குறுதியை கொடுத்துருக்குறீங்க. வந்த உடனே அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு, வந்ததுக்கு பிறகு எனக்கு கால அவகாசம் வேணும், ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சு அப்படின்னா நான் பார்க்கிறேன். அக்கௌண்டபிலிட்டி இல்ல, பரலோகராஜ்யம் காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து மக்கள்கிட்ட காத்திருங்கள், உங்களுக்கு ஒரு பரலோகராஜ்யம் காத்திருக்கிறது, ஏற்கனவே நாங்கள் 41 பேரை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவாதம் தாண்டி வேற எதுவுமே இல்லை. திருச்சி கிழக்கில் ஓட்டு போட்டுருங்க, சீட்டு ஷார்ட்டேஜாக இருக்குது, குதிரை பேரம் நடத்துகிறேன்னு இது போகிற வரவங்களாம் என்னை திட்டுறான், அப்போ நீங்கள் இந்த சீட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நான் குதிரை பேரத்தை கொஞ்சம் குறைச்சிப்பேன், இந்த சீட்டு வந்து அது தவிர ஒரு 4 பேரை வேற ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் தேர்தல் நடக்கும், நீங்கள் அடுத்தடுத்து எல்லாம் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் குதிரை பேரம் நடத்த மாட்டேன் அந்த ஒரு நாள்
அதுக்கு பிறகு நான் குதிரை பேரம் நடத்த மாட்டேங்கிற உத்தரவாதத்தை தாண்டி இதை செஞ்சுட்டேன். இப்போ வந்து ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறேன். அப்படி என்னால் முடியும்னு சொன்ன. அப்படி எப்படி இதை செய்வேன்னு சொன்னோம், என்கிட்ட எல்லாம் தெரியும், எனக்கு டெக்னிக்லாம் இருக்குது, அரசு அதிகாரிகள் வச்சு செஞ்சிடுவேன்னா. அப்போ ஆட்சிக்குள்ள உட்கார்ந்ததுக்கு பிறகு சரி இதுக்கெல்லாம் கையெழுத்து போடணும், அதெல்லாம் கையெழுத்து போட முடியாது, கொஞ்சம் ஜவுரியத்துக்குலாம் கையெழுத்து போட முடியாது. இந்த இடத்துல எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சார கூட்டத்துல பேசும்பொழுது நாங்க ஒண்ணு செய்வோம், சரி நீங்க என்ன செய்வீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னா காப்பி அடிச்சிருவீங்கன்னு அவர் சொன்னாரு. அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரு. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனடியாக நீங்க இதை எதிர்பார்க்காதீங்க, விவசாய கடனை வந்து நாங்க முழுமையாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ வந்து என்ன சொல்றீங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரு கால அவகாசம் இருக்கு, கால அவகாசம் தேவை. கிரேஸ் பீரியட் கொடுக்கணும்ன்றாங்களா எல்லாரும், 6 மாதம் கிரேஸ் பீரியட். இல்ல வந்து யார் எழுதி வச்சுட்டு போனான்றது தெரியல, தேவைதான். 6 மாதம் ஒரே நாள்ல எதுவுமே நடக்க போறது சொல்லிட்டாருங்க. அவர் தோத்த உடனே சொன்னாரு, இப்ப என்ன விமர்சனம் பண்ணுங்க, ஆமா விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லும், நான் இப்ப சொல்ல மாட்டேன், 6 மாசம் கழிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு கிரேஸ் பீரியட். அப்படி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சில விஷயங்கள்லாம் வந்து கால அவகாசம் தேவை. அந்த விஷயங்கள்ல கேள்வி எழுப்புனா அது வேணா கேள்வி கேட்கலாம், என்ன எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கெல்லாம் கால அவகாசம் கொடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற போது இன்னைக்கு வந்து 10 வயது சிறுமியை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கா. அதே மாதிரி தொடர்ந்து பல இடங்கள்ல படுகொலைகள் நடந்துகிட்டு, கார் ஏத்தி ஒரு 17 வயசு ஒரு பொண்ணு இறந்து, திருநெல்வேலியில கொடூரமான சாதி வன்கொடுமைகள். சோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது மக்கள் அன்றாடம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்காம போகுது. பாதுகாப்பு அன்றாடம் கிடைக்கணும், அவங்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும். உதாரணத்துக்கு பவர் கட் இல்லாம இருக்கணும். இப்ப நீங்க பவர் கட் ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. அப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம 6 மாசம் என்ன காரணம்னா பவர் காரணம் என்ன கேட்டா 1977 நடந்த மாதிரி நடப்புன்னு சொன்னார்ல. 1977 எல்லா வீட்லயும் கரண்ட் இருந்துச்சா? 1967 மாதிரி நாங்க ஆட்சி இருக்கோம்னு சொன்னோம். அப்ப எல்லார் வீட்லயும் கரண்ட் இருந்துச்சா? எல்லார் வீட்லயும் அரிசியல் 67 எல்லார் வீட்லயும் கரண்ட் இல்லை. அப்ப இந்த 77 அனுபவத்தை அந்த மக்களுக்கு காமிக்கணும். ஏற்கனவே விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லாருக்கும் நியூஸ் பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப 77 அனுபவம், 77 என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நிகழ்த்தி காமித்ததுக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை, ஒரு ஜெயலலிதா ஆட்சியை அதை நிகழ்த்தி காமிக்கணும்னா இந்த அனுபவத்தை மக்களுக்கு தர வேண்டும். ஒரு வரலாற்று உணர்வு எங்களால நியூஸ் பார்க்கறாங்கன்னு சொன்னா அந்த வரலாற்று உணர்வு எப்படி கொடுக்குறது? ஒரு நியூஸை பார்த்து கத்துக்க முடியாது. லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு வேணும். கரண்ட் கட்டு தான் போவோம், அப்படிதான் பெய்யல. நான் என்ன கேட்கறேன்னா, இவ்வளவு நாள் நல்லா பவர் கட்டு டிஎம்கே பீரியட்ல இப்படி ஒரு கிரைசிஸ் இல்ல, இவங்க வந்தோன்னா அது வருது, அவங்க பிளேம் பண்றாங்க, நீங்க தான் காரணம். விஜய் வந்து எப்படி ஏன் மேல பழிய போடுறீங்க, இவ்வளவு நாள் எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டு நீங்க ஏன் மேல எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, டைம் கொடுங்கன்னு கேட்கற மாதிரி. இவ்வளவு நாள் பவர் கட் இல்ல, வந்தோன்னா பவர் கட் வருது, அந்த பிளேம் வந்து அந்த கட்சிக்காரர் எல்லாரும் திமுக மேல போடுறாங்க, அந்த அதிகாரிகள் அங்க வேலை பாக்குறாங்க. இவங்க என்ன எதனால நடக்குது? ஏன்னா ஓட்டு போட்டவங்க எல்லாருமே தெருவுல வந்துட்டு இருக்காங்க. இல்ல எல்லாருக்கும் அந்த பிரச்சனை. அதுவே ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில். மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் இந்த பவர் கட் தொடர்பா வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்ற, ஒரு சதி கோட்பாட்டை முன்வைக்கிறார். அது எங்க வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்னா, இப்ப நம்ம பாக்குறோம் கண்மூடித்தனமா விஜய் என்ன சொல்றாரோ அதை நம்பக்கூடிய கூட்டமாக இருக்குது. ஒரு சிலர் எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அந்த பகுதியில் திடீர்னு கரண்ட் போயிடுது, எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாரோ திமுக தான் சதியே. அப்போ திமுக காரங்க இபில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் வந்து வேணும்னே கரண்ட் ஆஃப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் புரிஞ்சுக்கிட்டா, இல்ல அந்த பகுதி மக்கள் புரிஞ்சுக்கிட்டா, அந்த லோக்கல்ல வேலை செய்யக்கூடிய இபி ஆபீஸை அடிச்சு உடைக்க மாட்டாங்களா? அந்த நபரை வந்து அந்த நபருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இந்தியா முழுக்க கான்ஸ்பிரசி தியரியை வச்சு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அதுதான் ஒன்றியத்துல ஆளுது. ஆமா, அவங்க கான்ஸ்பிரசி தியரி இங்க வந்து சாதாரணமா யாராவது எதையா கறி எடுத்துட்டு போனா ஒரு மாட்டுக்கறி எடுத்துட்டு போறான்னு ஒரு கான்ஸ்பிரசி. அது மாட்டுக்கறியாவே இருந்தாலும் போய் சோத்து சட்டிகளை அண்டாக்களை கை விட்டு திருடுற அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வடநாட்டுல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பல உயிர் பலிகளை நிகழ்த்தி இருக்கிறது. அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படி கட்டமைக்கப்பட்டது, இங்க வந்து திமுக காரங்களுக்கு ஒரு எதிரி வேணும். அந்த எதிரியை வச்சுக்கிட்டா நீ எதையும் அவர் மேல பழிய போட்டு நியாயப்படுத்திடலாம். பவர் கட் கிரைசிஸ்க்கு என்ன காரணம்? நீ ஈபில எங்க இருந்து கரண்ட் வாங்குற, யார்கிட்ட கரண்ட் வாங்குற, கரண்ட் வாங்குறப்போ இப்போ வெளிப்படையா சொன்னா நீ எங்கேயோ அந்த கரண்ட் வாங்குற கம்பெனியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வெளிப்படையா சொல்ல முடியல. உங்க தூய ஆட்சி அந்த அக்ரிமெண்ட் கனெக்ஷன் கமிஷன் தொடர்பான விவகாரத்துல ஈடுபட்டு இருக்கும் பொழுது கரண்ட் கட்டாது. சரி, அது மக்கள் மத்தியில விழிப்புணர்வு இல்லை. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா ஒரு முதலமைச்சரா பொறுப்பா ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. பட் ஏற்கனவே இருந்த ஆட்சி ஊழியர்கள் பற்றாக்குறையோட தான்
கடந்த சில ஆண்டுகளா அவங்க ஆட்சி செய்த ஆண்டுகள்ல பரவலா கரண்ட் கட்டுங்கிறது பரவலா இல்லை. கிராமப்புறங்கள்ல இருந்துன்னு சொன்னாங்க, நகர்ப்புறங்கள்ல இல்லை. இப்ப நகர்ப்புறங்களுக்கும் நீங்க வந்து கரண்ட் கட்டுன்னு ஒரு பொண்ணு, நேற்று ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து நைட் 2 மணி வாக்கில் நினைக்கிறேன், தன்னுடைய குழந்தைய எடுத்துட்டு பைக்ல போறாங்க. அவங்கதான் ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டாங்க. இந்த காலகட்டத்துல நிறைய இன்ஃபுளுசர்ஸ் அவங்களுக்காக ஓட்டு போட்டவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில பாதிப்புகளை வந்து வெளியே வந்து சொல்றாங்க. அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து 12 மணில இருந்து நாங்க வந்து 2 மணி வரைக்கும் வெளியே சுத்திட்டு இருக்கிறோம் குழந்தைய தூக்கிட்டு. அடுத்தது வந்து இன்னொருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல அவங்க வந்து டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரீல்ஸ் கடலையே சார்ஜ் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இப்ப வந்து சொல்லுது எங்க வீட்டுக்கார அடிச்சுட்டாங்க, மிரட்டுறாங்க, அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விஜய் என்ன எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, உங்களை தான் நாங்க நம்பி இருக்கிறோம். இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த உரையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜயண்ணா வாங்க, விஜயண்ணா நீங்க தான் காப்பாத்தணும், வீட்டை இடிக்கிறாங்க விஜயண்ணா, உங்களுக்கு தான் ஓட்டு போட்ட விஜயண்ணா வாங்க வாங்க சொல்லும்போது ஒருத்தர் கஞ்சா இருக்குன்னு சொல்லி வீட்டுல போய் பண்ண சொல்ல இதேதான் இப்போ அட்டாக் பண்றவங்க எங்க அண்ணா ஆட்சி வந்துருச்சு நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடி வாங்குறவங்க விஜயண்ணா எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அநீதியான ஒரு நரேஷன் பேசுறீங்க. இல்ல புரியலையா? இல்ல சொல்லி முடிச்சிடல. நான் இதுல தலையிட்டே ஆகணும். இல்ல 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காதன்னு இந்த கவுண்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்களா அவன் பேசுறான். எங்க அண்ணா ஆட்சி வந்து 10 ரூபா தரமாட்டேன், கவுண்டருக்கு அந்த வண்டே போனா நானும் அந்த ஆட்சி தான் நாங்களும் ஓட்டு போட்டோம் அப்படின்னு விழுந்ததுக்குமே ஒரு அம்மா வந்து விஜய் தான் உடனே கேக்குறாங்க. சரி, இப்ப நம்பிக்கை இருக்கு மக்கள். ரைட், ஓகே, மக்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க, தப்பு இல்ல. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இப்ப கதறிட்டு இருக்கிறாங்க. உங்களால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது நீங்க தான் எங்களுக்கு காப்பாற்றணும்னு கேக்குறாங்கல்ல. அதுக்கு இந்த உரையில எந்த பதிலுமே இல்லை. இப்போ கரண்ட் கட்டு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை என்னன்னா, நைட்டு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் எல்லாம் தூங்காம நானும் கூட இருந்திருக்கிறேன். அந்த 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 பிளாட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 10-20 குடும்பம் மொத்தமா மொட்டை மாடியில நைட்டு 2 மணிக்கு குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டு நடமாட்டிட்டு இருக்கிறோம். இதையும் கூட நம்ம வந்து அறிவுபூர்வமா தூங்குறாங்க. இது வந்து உடனடியாக இன்னைக்கு நடந்த விஷயம் இல்லை. இது வந்து என்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் ஒரு மாநிலத்திற்கு வந்து அந்த மின்சார வாரியத்தின் மேல இருந்த அந்த உரிமை அப்படின்றது எப்படி வந்து குளோபலைசேஷனுக்கு பிறகு பறிக்கப்பட்டதோ, தன்னிச்சையா நாம எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு நமக்கு தள்ளி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இனி வர காலங்கள் ரொம்ப மோசமா இருக்கும். மோசமான காலங்கள்ல ஒன்றியம் சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்த்து சில விஷயங்களை செய்ய வேண்டியது. அதுதான் இல்ல, வெறும் இபி மட்டும் பேசல. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, நீட் விஷயம். நீட்ல வந்து தேர்வே ரத்து செஞ்சுட்டாங்க. 2வது முறையாக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. யாருன்னு பின்னாடி வால் பிடிச்சு போய் பார்த்தா பிஜேபி காரங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சில ஆன்சர் பேப்பரை வந்து திருத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனம் யாருன்னு வால் பிடிச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட நிறுவனம். 17 லட்சம் மாணவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் சிபிஎஸ்சில மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் நீட் எழுதியிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை இந்த அரசு கிட்ட இருந்து வரவே இல்லை. முதலமைச்சர் பேசியிருக்கணுமா, பேச வேணாமா? இல்ல நான் எப்படி வந்து இந்த இபியோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன்னா, இனி வரும் காலங்கள் மிகவும் ரொம்ப மோசமா இருக்கும். ஏதோட சண்டை போட்டு நம்ம எல்லாத்தையும் உரிமையை பெற வேண்டிய தேவை இருக்கும். ஒன்றியத்தோட சண்டை போட்டு ஒவ்வொரு உரிமையும் பெற வேண்டிய தேவை இருக்கும். இப்ப நீங்க கரண்ட்டை நீங்க சரி பண்ணணும்னா, நாளைக்கு வந்து அதானி கிட்ட இருந்து இதை வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வரும். இல்ல அதானி கிட்ட அதிக விலை கொடுத்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தன்னிச்சா ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டிற்கு தனியாக மின் உற்பத்தி திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நான் தன்னிச்சா ஒரு முடிவு எடுக்கணும். தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய விஷனரியான லீடர்ஷிப் இன்னைக்கு இருக்குதா தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. உண்மையில எல்லாருக்கும் நல்லா தெரியும், 2006 to 2011 அந்த லாஸ்ட் பீரியட்ல, திமுகவோட அந்த லாஸ்ட் பீரியட்ல மிகப்பெரிய அளவுக்கு மின்வெட்டு. அந்த மின்வெட்டு வந்து அதற்கு முந்தைய ஆட்சிகளினுடைய தவறுகளினுடைய தொடர்ச்சி பலன் தான். அது அந்த பலனை திமுக அறுவடை பண்ணு, திமுக தான் தாங்கிச்சு. தவறுகள்ங்கிறத விட அந்த குறிப்பிட்ட சமயம் 2006 to 2011, 2001 to 2006 அந்த காலகட்டத்துல அந்த நம்ம மாநிலம் வந்து 2000ங்கள்ல உற்பத்தி செய்ய மாநிலத்துக்கு தேவையான மின்சாரத்தை தன்னிறைவா இருந்தது. இல்ல 1995ல நம்ம 2000 மெகாவாட் மின்சாரத்தை அருகாமையில் உள்ள மாநிலங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் இருந்தது. மெல்ல தனியார் மயம் உள்ள வந்ததுக்கு பிறகு நட்டத்துக்கு போகுது. தனியார் மயம் உள்ள வந்த உடனே நீங்க வந்து சொந்தமா மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க கூடாது. இப்ப தடுப்பு இருக்கும் பொழுது அதிகமா கடன் சுமை வருது, மின்சாரம் வந்து பற்றாக்குறை ஏற்படுது, நீங்க தனியார்கிட்ட வாங்கி ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் வந்து 2012 வாக்குல வந்து இந்த ஜிஎம்ஆர்ங்கிற நிறுவனம், ஆமா, அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க. பின்னாடி அதானியோட ஒப்பந்தம் போடுறாங்க.
மெல்ல மெல்ல மாநிலத்தினுடைய அந்த மின் தேவை அதற்கு தனியாரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு இது நடக்குது. நீங்க 2006 to 2012 காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மின் உற்பத்திக்கான கட்டுமான பணிகள் அது பேசிக்கா நடந்துச்சு. அது பின்னால 2011க்கு பிறகு அது பலன் கொடுத்தது. பேசிக்கலா ஆனா தமிழ்நாட்டோட மின் தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படல. அதுதான் விஷனரியா திங்க் பண்றது. இது விஜய் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, 100 யூனிட் அந்த அம்மா மின்சாரம் கொடுத்துன்னு சொல்றாங்கல்ல, அது போற போக்குல நீ 100 யூனிட் அந்த அம்மா மின்சாரம் கொடுத்தாங்க. அந்த 100 யூனிட் கொடுத்த இப்ப 200 யூனிட் கொடுக்குறாருல்ல, இந்த 200 யூனிட்டுக்கு மட்டும் 100 யூனிட் கொடுத்த போதும் 8000 கோடி ரூபாய் இது செலவாகும்னு வச்சுமே அந்த சமயத்துல. இப்போ வந்து 10,000 கோடிக்கு மேல செலவாகும் இந்த 200 யூனிட். ஆனா இந்த 200 யூனிட் காஸ்ட் இருக்குல்ல, நம்ம பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு இலவசம். தனியார்கிட்ட ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா கொடுத்து அந்த பக்கம் இந்த பக்கமா போய் வருது. அப்ப அந்த சைக்கிளை பத்தின எந்த பதிலும் சொல்லாமல் இப்போ திமுகவே கொண்டு சொல்லட்டும், திமுக தனியாரிடம் வாங்கி கொண்டிருந்தது, ஆகவே மின்சார கட்டணம் எகிரி விட்டது. இனி நான் வந்திருக்கிறேன் மாற்றத்துக்காக வந்து 6 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, இனிமேல் நான் தனியார் மின்சாரம் வாங்க மாட்டேன்னு சொல்லல. அப்படி எதையுமே சொல்லல, நான் வந்திருக்கேன் எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க. எதுக்கு உனக்கு 6 மாசம் டைம் கொடுக்கணும்? 200 யூனிட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னார்ல, அதுக்குள்ள போயிட்டாரு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் ஒரு 5-6 நிமிஷமா பேசிட்டு இருக்கிறது மின்வெட்டை பத்தி தான், அதை அட்ரஸே பண்ணல. அதுக்குள்ள அவர் போவே இல்லை. 6 மாசம் டைம் கொடுங்க அவ்வளவுதான். இல்ல இதுதான் மின்வெட்டு, இதுதான் பாயிண்ட். பிரச்சனைன்றத பத்தி அவர் பேசவே இல்லை. அதுல விஷனரி அப்படின்றது என்ன, ஒரு தலைவனுக்கு உரிய விஷனரி அப்படின்றது சுத்தமா இல்ல. இப்போ எம்ஜிஆர் காலத்துல சிந்திப்பது, எம்ஜிஆர் காலத்திலயும் இது போல எதுவுமே செய்யல, ஜெயலலிதா காலத்திலயும் இது போல எதுவுமே செய்யல. ஒரு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்ன மின் உற்பத்திங்கிறது நமக்கு தேவைப்படுது, மின் சப்ளை தேவைப்படுது, அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படி ஏதாவது ஐடியா இருக்குதா? அப்படி இப்ப என்னன்னா அவரு வந்து ஐயோ என்ன அடிச்சுட்டாங்க, ஐயோ என்ன கிள்ளிட்டாங்க, பாதிக்கப்பட்டேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்பவும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் தவிர, நான் வந்து என்ன செய்ய போறேன், நல்லதுன்னா என்னது, நல்லது செய்வேன் நல்லது செய்வேன், நீங்க திட்டிகிட்டே இருங்க, நான் நல்லது செய்வேன் சரிதா, என்ன நல்லது செய்வீங்க? ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் அந்த பேசுறத பத்தி விஜய் அவர்கள் பேசுறத நம்ம இன்னைக்கு கேட்டோம். நான் வந்து சட்டப்பேரவையை கவர் பண்ணியிருக்கேன். சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு சின்ன கருத்தை சொன்ன உடனே அடுத்த செகண்டே வந்து ஆளும் கட்சி தரப்புல இருந்து அவை முன்னவர் இருப்பாரு, முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருப்பாங்க, முதலமைச்சரை திரும்பி பார்ப்பாங்க. அவர் பதில் சொல்வதற்கு, அவங்க பதில் சொல்றது திமுக இருக்கட்டும், அவங்க பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கிறாங்களா முகத்தை பார்ப்பாங்க. அவங்க இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்ட் முன்னவர் எந்திரிப்பாரு, முன்வரிசை தலைவர்கள் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லுவாங்க. இது நடக்கும். ஆனா நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஆளும் கட்சிய அந்த மாதிரி அது வந்து என்னங்க, எங்களுக்கு வந்து உண்மையில திருப்பி ஒண்ணு சொல்லுவாங்க, எங்களுக்கு அனுபவம் இல்லை, இதுதான் முதல் முறைன்ட்டு. இப்போ சட்டப்பேரவையை பார்க்காத தமிழ்நாட்டு மக்களே இருக்க மாட்டாங்க. சட்டப்பேரவையில என்ன நடக்குதுன்றத எல்லாருமே இத்தனை வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னொரு விஷயம், சாதாரணமா உங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி அது சட்டப்பேரவையில நடக்கணும்னு கிடையாது, பொதுவெளியில நாங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இந்த குற்றச்சாட்டை நான் கை கட்டிட்டு இப்படியே பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னா அது என்ன நடைமுறை? ஒருவேளை சட்டப்பேரவையினுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும், இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் யாரும் எந்திரிச்சு பதில் சொன்னது இல்லை, இப்படி எல்லாம் பேசுனதே இல்லை அப்படின்னா கூட அந்த கண்ணியம் அண்ணா வந்து எந்த பதிலுமே சொல்லல, எதுவுமே பதில் சொல்லல, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு போய் திருச்சி கிழக்குல திருச்சியில உட்காந்து இவ்வளவு பேச்சு பேசுறாரு. நல்லா புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பேச தெரிஞ்சுதான் பேசாம இருந்தீங்களா, இல்ல இந்த திருச்சியில நீங்க போய் இப்படி பேசுவதற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க, அதற்கு பிறகுதான் பேசிருக்கீங்க? அதான் பாயிண்ட். அன்னைக்கு ஸ்கிரிப்ட்ல பேச முடியல. நீ இந்த மேடையை விடுங்க. உங்களை எதிர்த்து யார் ஒரு சாதாரண நபரை நம்ம எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா கூட ஏதோ ஒரு பதில் நான் சொல்லுவேன்ல. ஏன்னா என்னை எதிர்த்து நீ பேசுற, என்ன குதிரை பேரம்னு சொல்ற, மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிற, என்னோட ஆதரவுல தான் நீ எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற. இதெல்லாம் யார் எதிர்கட்சி தலைவர் சொன்னது இந்த வார்த்தைகள் எல்லாம்? அப்போ எந்திரிச்சு இல்ல நான் இல்ல அப்படி கிடையாது அது இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. நீங்க சொல்லல பரவாயில்ல, பக்கத்துல இருக்க யாரையாவது குறைந்தபட்சம் ஆதரவு நான் பேசுறதுதான் தயாரா இருந்தாருல்ல, அவர் எழுச்சி பேச சொல்லிருக்காரு. செங்கோட்டையன் இருந்தாருல, பேசியிருக்கிறாருல சட்டப்பேரவை. இந்த இதுல பார்த்தோன்னா அப்படி ஹீரோ மெட்டீரியல் ஒரு பக்காவா அப்படி ஹீரோ மாதிரி இப்படி எல்லாம் பேசினாரு. இதே விஜய் நான் கொஞ்சம் முன்னாடி சட்டமன்றத்துல பார்த்தேன், திருவிழாவில காணாம போய் போலீஸ் பக்கத்துல ஜூஸ் வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்கல்ல, அந்த புள்ள மாதிரி உட்கார்ந்து இருந்தா அப்படி. இல்லங்க, நான் வந்து ஒருத்தர் பேசுவாரு பேச மாட்டாரு அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. கத்துக்கணும் அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வது அப்படின்றது சாதாரண விஷயம். அதுக்கு நீங்க ரைமிங்கா பேசணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரைமிங் எல்லாம் யாரும் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறா? நீங்க எதிர்பார்க்கலப்பா, சாதாரண பதில் சொல்லுங்க. என்னுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. கட்சி தொடங்கி 2-3 வருஷம் ஆச்சு, ஆட்சி பிடிச்சி 20 நாள் ஆச்சு, இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தல அப்படின்னா அப்புறம் நீங்க பேசுறத வந்து கீழே உட்காந்து விசில் அடிக்கிறாங்கல்ல, அவங்கள நினைச்சாதான் எனக்கு வந்து இப்போ விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா இது மேல உங்க மேல உள்ள விமர்சனம் என்ன? பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை. நீங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறீங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்குன்னு கோரிக்கை வைக்கிறீங்க, எப்படி படிக்கலாம் அப்படின்னு அது தப்புன்னு விமர்சனம் சொல்றாங்க. இது போல இப்போ இதான் லிஸ்ட். உங்க மேல உள்ள விமர்சனங்கள், மக்கள் சொல்ற விமர்சனங்கள், எதிர்கட்சி சொல்ற விமர்சனங்கள், ஊடகங்கள் சொல்ற விமர்சனங்கள். இதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கிறீங்க? நான் கருப்பு கோட்டு ஏன் போடுறேன் அது உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியல, நீ என்னதுக்கு சொல்லி ரஜினிகாந்த் பேசின வசனம், காலால பேசின வசனம். ஏன் கோட்டு நாங்க போடக்கூடாதா? அதான் எடப்பாடி சொல்லி இருக்கிறாரு, நீ கோட்டு போடு, வேஷ்டி கட்டி, அதுவா பிரச்சனை. நல்லா எடப்பாடி அடிக்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்காரு. எனக்கு தெரியாது நாங்க புதுசு, நாங்க கத்துக்கிறோம், எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்ன இவங்கதான் இதுக்கு முன்னாடி யாருமே செய்ய தயங்கிய உதிரை பேரத்தை ஓப்பனா செய்யறாங்க. இது மட்டும் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க நீங்க? அப்ப லஞ்ச முடிஞ்சது, இத லஞ்ச ஊழல ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன ஆளு சோபாவில இருந்து ஆரம்பிக்கிற. அப்படி விமர்சனமே சோபா மாடல் அரசு நடக்குங்க. இதே வந்து இதே இடத்துல திமுக வந்துருச்சு, எப்படி ஆட்சி அமைச்சிருப்பாங்க? நீ சொல்லு, நான் கேக்குறேன். நிச்சயமா மாற்றுக் கட்சியில இருந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களை வாங்கிதான் நான் திருப்பியும் அழுத்தி சொல்றேன், வாங்கிதான் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வாங்கக்கூடிய டிரான்சாக்சன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு இயல்பா நடக்கிற மாதிரி நடக்கும். ஸ்டாலின் அவர்கள் போய் வந்து அப்படியாக ஒரு கட்சியில இருந்து பிரிந்து வந்த அந்த நபர்களை போய் சந்திச்சிருப்பாரா? ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், போய் சந்திப்பாரா? முதல்ல அந்த சந்திப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு பாம்ஷெல், அது இதுவரை எங்கேயுமே நடந்தது கிடையாது. இப்ப அடுத்தது அவர் என்ன தெரியுமா சொல்றாங்க, எனக்கு எதிரா அந்த பேரத்திற்கான வாய்ப்பு இருந்த போதும் கூட, இதுக்கு முன்னால ஜெயலலிதாவுக்கு அப்படியான வாய்ப்பு இருந்த போதும் கூட ஜெயலலிதா பிராக்டிஸ் பண்ணதில்லை. இப்படி நேரடியா ஓப்பன், இப்ப தமிழ்நாட்டில் சிறுபான்மை அரசுங்கிறது பெரும்பாலும் இருந்ததில்லை. ஒரு முறை கலைஞருக்கு அப்படி இருந்தது, கலைஞருக்கு இருந்தபோது கூட்டணி கட்சியினர் கூட இருந்தாங்க. ஸோ நேரடியாக அந்த ஆப்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. ஆனால் இவங்களுக்கு அப்படி 107ன்னு வரும்பொழுது ரொம்ப ஓப்பனா இப்போ வந்து போய் அவர் ஸ்டாலினை சந்திச்சாரு, அடுத்தால போய் எடப்பாடியை சந்திச்சிருக்கலாம். 107 வாங்கிட்டோம், நாங்கள் வந்து போய் சட்டமன்றத்தில் நாங்கள் பெரும்பான்மை நிற்க போகிறோம், நீங்கள் ஆதரவு தெரியும். வாஜ்பாய்க்கு சிறுபான்மை இருந்த போதும் அதாவது ஓப்பனாக நின்று ஒரு ஓட்டில் தோத்து போனார். ஆனால் அன்னைக்கு தோத்து போன போதும் சரி, ஜெயிச்ச போதும் வாஜ்பாய் நம்ம மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் வாஜ்பாயோட அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இப்படி தோக்கடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு அழுது புலம்புற மாதிரியான ஒரு உரை. இப்படி எந்த மாண்பும் இவர்கிட்ட இல்லை, ஒரு முதலமைச்சர் பாணியில இல்லை. கவர்ச்சி அரசியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுது. இப்ப சீமான் பேசும் பொழுது, நான் சினிமா கவர்ச்சியால் வந்தவன் அல்ல, நான் வந்து ரசிகர்களை பார்த்து வந்தவன் அல்ல, நான் தொண்டனை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து என்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்துற வேலையை செய்யறேன் அப்படின்னு செயல்லையும் எங்கேயும் இல்லை. இங்க பேசும்போது நான் என்ன அப்படின்னு ஒரு பாஸ் வைக்கிறார். இந்த நான் என்னங்கிறது வந்து ரீல்ஸ் போடுறவனுக்கு ஃபீல் பண்றதுக்கு ஆப்ஷன், அது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அந்த பேப்பர்ல இருந்திருக்கும், நான் என்ன நிற்க அப்படின்னு ஒரு ஒரு பாஸ் கொடுங்க, ஒரு பாஸ் கொடுத்து இந்த இடத்துல நீங்க பாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மசாலா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நிறைய யூடியூப் சேனல் சிலர் அதுக்கு ஃபயர் விட்டுருக்காங்க. நான் சொல்றேன், நீ நம்மளே பேசுறோம், மீடியா ஹவுஸ் நடத்துறேன்னா ஒரு முதலமைச்சர் இந்த மாண்பை மீறலாமா, இப்படி பேசலாமா, அப்படி யாரும் கேட்கல. மாறா ஃபயர் விடுறாங்க. மாசாக பேசிய விஜய், நான் என்ன அப்படின்னா, நான் என்ன குத்தாட்டம் போடுறேன்னா, நான் என்ன அவுத்து போட்டு ஆடுறேன்னா, இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். இப்படி எதையுமே அதுக்கு ஃபில்லர் வைக்கிறதுங்கிறது வக்கரத்தை தூண்டுவது. கீழே நீங்க என்ன வேணாலும் பேசிக்காப்பா, ஃபில்லிங் பண்ணிக்காங்க, இதை வந்து வெளியில அண்ணன் இதான்ப்பா கேட்டாருன்னு கூட சொல்லிக்கங்கிறது வந்து வக்கரமான மொழியை கீழே தூண்டுறது. நான் ஒரு மீடியாவில் பார்த்தேன், விஜய் பேசுறதுக்கே ஆரம்பிக்கல, விஜய் மாஸ் ஸ்பீச் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பேசவே இல்லை, அதுக்குள்ள மாசா தெருக்கி விட்ட திருச்சி அப்படி போட்டுருந்தாங்க. அவர் தெருக்கி விட்ட திருச்சின்னு வரும்போது தமிழில் இருக்கும்போது அந்த ரோட்ல வந்துட்டு இருந்தாரு. ரோட்ல வண்டி வருது நானும் ஒரு அரை மணி நேரம் பார்க்க வந்துகிட்டே இருக்கு. தமிழ்ல தெறிக்க விட்ட விஜய் காலையில இருந்து ஆக்சுவலா வீட்டு வாசல் கட்டியிருந்தாங்க. பிளேஸ இடுகிறாரு, வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அண்ணா எம்ஜிஆர் அந்த வழியில நான் வந்து ஆட்சி நடத்துறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஒருபடி மேல போயிட்டாரு. அதிமுகன்ற பேரையுமே சொல்லல. டிஎம் இப்ப இவ்வளவு நாள் தமிழ்நாடு அரசியல் திமுக சாத்திக்கல. மறுபடியும் இவருக்கு ஆதரவா ஒரு 25 எம்எல்ஏக்கள் அதிமுகல இருந்து வாக்களிச்சாங்கல்ல நம்பிக்கை தீர்மானத்துல, அவங்கள அவமானப்படுத்துறாரு.
அந்த மற்றும் பலர் தானே அந்த 25 பேரும். மற்றும் பலருடைய வாக்கு உங்களுக்கு வேணும். மற்றும் பலர் போய் நீங்க நேர்ல சந்திப்பீங்க, நீங்க வந்து பூக்கு வந்து கொடுப்பீங்க, அவங்களுக்கு வந்து சால்வை போடுவீங்க. அப்புறம் அந்த மற்றும் பலர்ல இருந்து 25 பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. அவங்க தீஞ்சு போன சக்தின்றாரு. இல்ல அவருக்கு தீஞ்சு போனது பிடிச்சிருக்குது, அதுல இருந்து ஒரு 25 பீஸ் எடுத்திருக்கலாம். நான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு வந்து நாங்க வந்து என் ஆட்சி வரவிடாம தடுக்க முயற்சி பண்ணாங்க. இதுதான் அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டே வராங்க. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியும் இல்லாம செய்யறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அங்க கட்சியில இருந்து ஆட்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்க ஃபங்க்ஷன் வச்சு ஆள் எடுக்கிறோம்ன்றாங்க. தலைமைச் செயலகத்திலே சேர்றாங்க. அது தெரியும்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும்ல, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம லீவு நாள் அன்னைக்கு வந்து நம்ம பிற கட்சிகள் ஆள் சேர்ப்பு முகாம் நடத்துவோம். ஆள் சேர்ப்பு முகாம் நடத்துவோன்றாரு. சரி, ரொம்ப பட்டவர்த்தனமா ஒரு கட்சியை கண்ணுக்கு முன்னாடி போட்டு அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாடு இருக்கிறதுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, நீ போலீஸ் அனுப்பி மாடு பிடிச்சிட்டு இருக்கிற. பக்ரீத் அன்னைக்கு பாய் மார்க்க மாடு பிடிச்சா அதுல ஒரு நியாயம் இருக்குது, நீ எதுக்கு போலீஸ் அனுப்பி மாடு பிடிச்சிட்டு இருக்கிற? அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாரா? பேசல. அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, அநீதியானதுன்னு ஒரு கருத்தா சொல்லிருக்கலாம்ல, அதுவும் சொல்லல. ரொம்ப சிம்பிள். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இதற்கு முன்னர் அதிமுக ஆட்சி காலத்திலயும் எடுக்கிறோம், திமுக ஆட்சி காலத்திலயும் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு, அதுவும் பக்ரீத்துக்கு முந்தின நாள் வருது அப்படின்னா அந்த கட்சிகள் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அதிமுகவே கம்பல்சரியா வந்திருப்பாங்க. அதான் சொல்றேன், அதிமுக திமுக எல்லாரையும் தான் சொல்றேன். என்ன நம்ம லூஸ் பண்ணிருக்கோங்கிறது தான் இதுதான் முக்கியமான கிரக்ஸ். இப்போ வந்து ஒரு இந்து மக்கள் கட்சிக்காரனா அர்ஜுன் சம்பத்தோட கேஸை போட்டு அவன் மேலே பயங்கர கிரிமினல் கேசஸ் இருக்கு, அந்த நபரை வச்சு கேஸை போட்டு அப்புறம் மாண்புமை மதிப்பிற்குரிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு மாடு இருக்கக்கூடாது. இப்போ வந்து 1976 எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்த பொழுது ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அதே பசுவதை தடுப்பு சட்டமா கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது காலாவதி ஆயிடுச்சு. ஏன்னா சட்டமன்றத்தில் அதுக்கு ஒப்புதல் கிடைக்கல. அந்த பக்கம் வட மாநிலங்களில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து குஜராத்துக்கு போனால் குஜராத்தில் போய் சாதாரணமாக அசைவம் சாப்பிட்றதுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, ஜேர்னலிஸ்டுகள்லாம் பதிவு பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு மாடலை கொண்டு வந்து திணிக்கிறது. நான் யார் அப்படின்னா அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை நியமிக்கிறேன், அவர் அர்ச்சகர் மகன். தமிழ்நாட்டில் அனைத்து சாதியின் அர்ச்சகருங்கிற பிரச்சனை 1970களில் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒரு அர்ச்சகர் மகனை நியமிக்கிறதன் வழியாக ஒரு சிம்பிளை நீங்கள் கொடுக்குறீங்க. அடுத்து மாட்டுக்கல்ல போய் சாதியே தெரியாம தான் நிக்க வச்சான்னு சொன்னாரு. அது தெரியாது, ஜெயிச்ச அப்புறம் தான் வெங்கட்ராமனுக்கும் சாதி தெரியாது, அதனால மயிலாப்பூருக்கும் சாதி தெரியாது, அதான் செங்கோட்டையும் தெரியாது. ஆமா, அதேதான் இன்னைக்கு செங்கோட்டை உடைச்சாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான ஒரு விஷயம். அந்த சாதிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கொடூரமா இதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் ஆடுகோழி வெட்டத்தடை ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த பொழுது இவங்க அதிமுகலாம் அம்மா ஆட்சியை நாங்கள் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இப்போ கிட்டத்தட்ட அம்மா ஆட்சி தானே இதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்துருக்குது. வந்தபோது ஒரு வாயை கிட்ட திறக்கல. இப்போ ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரான மட்டும் இல்லை, இது வந்து உணவு சார்ந்த உரிமை. மாட்டுக்கறி வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லை, பரவாயில்ல தமிழ்நாட்டில் உழைக்கிற மக்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதில் குறிப்பாக சாதிகள் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் உண்டு, பட்டியல் சாதிகள், தமிழ்நாட்டில் பட்டியல் சாதிகள் சில பிரிவுகள் சாப்பிட்றாங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியில் சாப்பாடு உண்டு. அப்போது ஒருத்தருடைய உணவு உரிமையில போய் நீ தலையிடுற, அவனுடைய சாக்ரெட்னஸ் அப்படிங்கிற பேர்ல நீ தலையிடுற, நீதிமன்றம் தலையிடும் பொழுது நாங்கள் மதசார்பற்ற சமூக நீதினு சொல்றேன், ஒரு வெக்கமா இல்லையான்னு கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிற மதசார்பின்மை பேசுகிற சக்திகள் இன்னைக்கு வாய்மூடி மௌனமா இருக்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, இதுதான் ஆபத்தானது. மிக மிக ஆபத்தானது. கூட்டணியில இருக்காங்க. ஆமா, இல்ல ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலாம், ஒரே வார்த்தை, யாரும் அச்சப்பட வேணாம், இந்த அரசாங்கம் சிறுபான்மையினரோடு இருக்கின்றது, சிறுபான்மையினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு ஒரு ட்வீட் போட்டா போதுங்க. அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாலே இது நடந்திருக்காது. அனுமதிக்கப்பட்ட இடத்துல ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது என்னன்னா, நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட கவர்மெண்ட் எடுத்துருச்சுன்ற தகவல் போய் சேர்த்துட்டா இதை தடுக்கிற வேலையெல்லாம் நடந்திருக்காதுன்ற இது ஒண்ணு. இன்னொன்று அடிஷனல் ஆடுகோழி வெட்ட தடை வந்த பொழுது தமிழ்நாட்டுல சில முற்போக்கு இயக்கங்கள் நேரடியா ஆடுகோழியை எடுத்துட்டு போய் நடுத்தருவில் வச்சு வெட்ட போனாங்க. சில இடங்கள்ல சாமியார்கள் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் அது நடக்கும் அப்படின்னு மட்டும் யாரும் ஓகே அது வந்து யாருக்கும் நடக்குது, நடந்து போற திசை வந்ததுதான். நீங்க மதுரையில ஏதாவது மதுரையில ஒரு கோயில் உள்ள அந்த கோயில்ல வச்சு நீங்க கிடா வெட்டினாலும் அது தடுப்பதற்கான ஒரு முன்னோட்டம் இது.
இது வந்து சாதாரணமா இஸ்லாமியர்கள் உரிமையை தடுத்துட்டாங்க. அப்புறம் கிறிஸ்துமஸ்க்கு நீங்க எதுவும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து நல்ல மரக்கறி சாப்பிடுங்கள் அப்படின்னு கூட வரும். அப்போ இந்த கிறிஸ்டின் ஜோசப் விஜய்னு சும்மா சொல்ல, என்னை பொறுத்தளவுக்கு இந்த கதாபாத்திரம் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் விஜய் அப்படிங்கிறவர் படங்கள்ல வேற வேற பேர்ல நடிச்சிருக்கிறார். இப்போ அவர் நடித்து கொண்டிருக்கிற கதாபாத்திரத்தின் பேரு ஜோசப் விஜய். அடுத்தது பேராலே நிகழ்த்தப்படுது. இப்போ வந்து ஒரு RSS சீட்டில் நிர்மல்குமார் பேரால் நிகழ்த்தப்பட்ட உடனே நம்ம ஆளுங்க பொங்கிருப்பாங்க. ஜோசப் விஜயின் பேரால் நிகழ்த்தப்படுகிற அவருடைய ஆட்சி நிகழ்த்தப்படும் பொழுது ஓகே வந்திருக்கிறார், நம்ம கொஞ்சம் நிதானமா இருப்போங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அடுத்தது காவிரி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டை பற்றி எரியக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. காவிரிக்கு குறுக்கே அணை கட்ட போறோம், அதை தடுக்கவே முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு வந்துருச்சு, நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியாச்சு. இந்த தரப்புல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது. இவங்க இப்போ சொல்றாரு எதையும் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இங்க எங்கிட்ட பேசுனதை வச்சு அங்க ஏதாவது சட்டம் வருமா? உச்சநீதிமன்றம் விஜய் இந்த மாதிரி மேடையில பேசியிருக்கிறாரு, அதனால நாங்க தீர்ப்பை மாத்தி சொல்ல போறோம்னு சொல்ல போறாங்களா? இதுக்கு நாடாளுமன்றம் தான் தலையிட முடியும், காவிரி நதிநீர் ஆணையம் தலையிட முடியும். அதுல நான் என்ன முயற்சி செய்ய போறேன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? தண்ணியை தடுக்க முடியாதுன்றார். இப்ப என்ன மழை பெஞ்சதுன்னா தண்ணி வரும், நாங்க பாத்தீங்களா மழை பெஞ்சது தண்ணி வந்துருச்சு, விஜய் தான் காரணம்னு சொல்ல போறாங்க. சட்டபூர்வமா அதுக்கு என்ன செய்ய போறோங்கிறத சொல்லணும்ல, நீ ஒரு முதலமைச்சர் பேசணும்ல, ஒரு அறிக்கையாவது விடணும்ல, எதுவுமே செய்யல. இங்க வந்து பஞ்ச் டயலாக் பேசிருக்கிறாரு. இன்னொரு பஞ்ச் டயலாக் நீங்க காத்துருங்க. ஏற்கனவே ஜெயலலிதா வழக்குல நீங்க வந்து அம்மாவை எங்கிட்ட கொடுத்துருங்க, காவிரி நீங்க வச்சிருக்கீங்க, அது நீங்க அண்ணாவை எங்கிட்ட காவிரி நீங்க வச்சிருக்க போஸ்ட் வரும். கிறிஸ்டோபர் திலக் அவர் வந்து ராஜ்யசபா MP, திமுக இதுலதான் அந்த சீட் மூலமா தான் ராஜ்யசபா MP ஆனாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிறிஸ்டோபர் திலக் அவர் வந்து இந்த பீஃப் இஷ்யூல பேசியிருந்தாரு. இதெல்லாம் இது கேக்குறீங்க, வராது முக்கியமான பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும். கிறிஸ்டோபர் திலக் பேசுனது இல்ல, அதான் நான் ஏற்கனவே திருப்பி சொல்றேன் அதே விஷயம் தான். நாம இதுக்கு மேல மிகப்பெரிய நெருக்கடிகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசு அப்படின்றது வேணும். என்னென்ன வரப்போகுது ஏற்கனவே நமக்கு தெரியும். கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கத்தி, தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்க கத்தியா இன்னைக்கு வந்து தொகுதி மறுவரை அப்படின்றது இன்னும் பெண்டிங்ல இருக்குது. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது பெண்டிங்ல இருக்கு. இன்னும் பல விஷயங்கள், அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்னும் கொண்டு வராம இருக்காங்க, அதுவும் வந்துடும். கல்வியை ஒட்டுமொத்தமாக தேசிய பட்டியலுக்கு கொண்டு போறதுக்கு, பொது பட்டியலுக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை இந்த ரேஞ்சில எதிர்ப்புகள், இந்த ரேஞ்சில சில விஷயங்கள் நடைபெற இருக்குது. மாநிலங்களோட உரிமை ஒட்டுமொத்தமா பறிக்கிறதுக்கான வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு வீக்கான கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இதை பற்றி முதல்ல இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்ற அந்த புரிதல் வேணும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அதன் கீழே இருக்கக்கூடிய படிப்புகள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து 50% அப்படின்றது தமிழ்நாட்டில் மருத்துவமனைகள்ல பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படின்றது நடைமுறையில் இருக்கு. அது இன்னைக்கு பின்பற்றப்படலை. மொத்தம் 215 சீட்டு, அதுல வெறும் 74 சீட்டை தான் ஃபில் பண்ணிட்டு மீதத்தை நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணுங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இவங்களும் சரண்டர் பண்றாங்க. அப்போ இங்க கிட்டத்தட்ட ஒரு 130-140 பேர் மருத்துவர்களாக ஆகியிருப்பார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர்களாக இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களாம் இல்ல, ஆல் இண்டியா கோட்டாக்கு போகுது. அப்ப இங்க இப்படி ஒண்ணு நடக்குதுன்ற ஒரு புரிதல் வேணும்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CBSE எப்படி நடக்குது, நீட்ல எப்படி நடக்குது, ஆல் இண்டியா கோட்டால எப்படி வாங்கிக்கிறாங்க, இந்த புரிதல்லாம் இருந்தா தானே முதல்ல நம்ம எதிர்க்க முடியும். நாளைக்கு ஒரு 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 திட்டம் வரும், ஒன்றிய அரசு கொண்டு வரும், இது நல்ல திட்டம் தானே அப்படின்னு நம்மள நம்ப வைப்பாங்க. யாரை நம்ப வைப்பாங்க? நம்மள இல்ல. இன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்றாரு இருக்கிறாங்களா அந்த கூட்டத்தை நம்ப அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவங்க ஆதரவா பேசுவாங்க. எல்லாரும் டாக்டருக்கு தான் படிக்குமான்னு அனிதா விவகாரத்துல பேசினவர் தான் அவரு. அப்ப ஏன் எல்லாரும் நீங்க டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. அது யாரோ படிச்சுட்டு போறாங்க. ரீல்ஸ் போடுறதுக்கு எதுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சமாதானப்படுத்தினாலும் இன்னைக்கும் கூட சமாதானப்படுத்துறது அந்த 15 நாள்ல ஒரு வெங்காயம் நடக்கலாம். ரீல்ஸ் போடுறதா நம்மளாம் மினிஸ்டர் ஆயிருப்போம். அதெல்லாம் பண்ணாம மினிஸ்டர் பாருங்க, தாவேகா ஆட்சியில இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பாராட்டுவாங்க. அவங்க எதுவுமே தெரியாட்டாலும் வந்து பேசுறாங்க, மைக்கடிட்டா அதை பதில் சொல்றாங்க, பேசுறாங்க. அவங்க முதலமைச்சருக்கு அந்த தைரியம் இருக்குல்ல, இல்லையே. அமைச்சர்கள் பரவாயில்லைங்க. ஆமா, அந்த வகையில ஓகே தான். எல்லாரும் அவங்க ரீல்ஸ் வெளியில அவங்க வந்து எல்லாரும் வந்து முன்னாடி நின்று பேசுறாங்க.
இன்னொன்னு பொலிட்டிக்கல் அப்படிதானே கத்துக்க முடியும். நீங்க பிரஸ் எதிர்கொண்டாதானே ஐயோ மக்கள்கிட்ட இந்த மாதிரியான தவறுகள் கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்றது தெரிய தவறுகள்ல வரும். இருந்து கத்துக்கொள்ளணும். நம்மள பப்ளிக் எம்பாரசிங் வந்து ஆக்சுவலி இவர் செய்யறது என்னன்னு கேட்டா இஸ் அ ஹீரோ. அந்த கோயம்புத்தூர்ல அந்த ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த அம்மா ஒன்று பேசினாங்க, உங்களை சூப்பர் ஹீரோன்னு நம்பினே. இயேசு கிறிஸ்துவ பற்றின கதையில இயேசு கிறிஸ்து களத்தில் அவர் இயேசு கிறிஸ்து, ஆனா அவர் கிரவுண்ட்ல போய் அன்றைக்கு இருந்த சாம்ராஜ்யத்திற்கு எதிராக போராடியதனால் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பிறகு தான் அவர் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பெற்றவராக நம்பப்படுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்துக்கே ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுல்ல, யூ ஹேவ் டு கோ டு தி பீப்புள். அங்க போனாதான் அவர் இயேசு கிறிஸ்து. இயேசுடைய செய்தி அப்படிங்கிறது, இவர் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்றாரு, இயேசுடைய செய்தியை மக்கள்கிட்ட போய் வேலை படுறா, மக்களுக்கு துன்பம் துயரம் வந்து அவன் கூட போய் நில்லு, சாமி சமயம்னு சொல்லி எவனாவது ஏமாத்தினா எனக்கு எதிராக கேள்வி கேளு, அப்படி ஏதாவது கேள்வி கேட்டதுக்காக உன்னை சிலுவையில் தூங்கு, அதுதான் உனக்கு சொல்லப்பட்ட கர்த்தரின் செய்தி அப்படின்னு சொன்னா, அப்படி எந்த விதமான சிலுவைக்கும் தயாராக இல்லாத மண்டைக்கு மேல அவர் சொல்றாரு முள்கிரீடம் போலன்ட்டு, ஆனா மண்டைக்கு மேல நல்ல பூ கிரீடத்தை வைத்து அமர்ந்து கொண்டு தினமும் அந்த கருப்பு கோட்டு, தினமும் ஒரே கோட்டை அவர் போட மாட்டாரு, ஏதாவது அழுக்கு கோட்டு மாதிரி, அந்த கோட்டோட விலையை தேடினாலே எனக்கு தெரிஞ்சு போயிடும் அவர் வந்து மோடி மஸ்தான் வேலையை தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் அமல்படுத்துறாருன்னு. ஸோ அவர் செய்கிற இந்த மேனாமினிக்கு அரசியல்ங்கிறது, இப்போ வந்து மோடியை நீங்கள் எதிர்கொண்டலாம், மோடியை நீங்கள் விமர்சிக்கலாம், மோடியை நீங்கள் விமர்சிப்பதற்கு பொலிட்டிக்கலாக அந்தாலே வாய்ப்பு கொடுப்பாரு. பேசவே மாட்டேங்கிறார் எனும் பொழுது நமக்கு வந்து உண்மையிலே இதை டேக்கிள் பண்ணுறது வழக்கமாக என்ன சொல்கிறாங்க, எதுக்கு பேசணும், ஏன் பேசணும், நான் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு போறேன். சரி செயல்ல காமிங்க, பேச வேணாம், இதெல்லாமே செயல்ல. இப்ப நம்ம சுட்டி காட்டின விஷயம் நடந்திருந்தா அவர் ஏன் பேசலன்னு நம்ம கேட்க மாட்டோம். பத்திரிகையாளர் சொன்னாரு அவர் பேச மாட்டாரு, இதுக்கு பழகிங்க அப்படின்னாரு. சரிங்க, எந்த அக்கௌண்டபிலிட்டியும் அவர் எடுத்துக்கல. இப்போ இத்தனை நாளா முக்கியமா வந்து பெண்கள் பாதுகாப்பு தான், அதுதான் அவர் ரொம்ப ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணாரு. நீங்க எந்த தாவேக்கன்ஸ்ட கேட்டாலும் சப்போர்ட்டர்ஸ்ட கேட்டாலும் தமிழ்நாட்டுல வந்து சேஃப்டி இருக்கா, பொண்ணுங்களால போக முடியுமா, வெளியே போக முடியுமா, இதெல்லாம் தான் அவங்க சொன்னது. நமக்கு தெரியும் ரியாலிட்டி அது கிடையாது, அது வந்து ஒரே நாள்ல முடியக்கூடிய பிரச்சனையா அப்படின்றலாம் நமக்கு தெரியும். வந்தோம்னா அது வெளிப்பட்டுருச்சு, அந்த குட்டை வந்து வெளிப்பட்டுருச்சு. அதை பத்தியும் அவர் எதுவும் பேசல, ஒரு அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்காம இருக்காரு. ஆனா இப்பவும் அவர் சொல்றது, நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, மக்கள் அவரை எது நினைச்சு தேர்வு பண்ணாங்களோ ஒரு சூப்பர் ஹீரோ, அவர் வந்தா எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவாரு அப்படின்றதுதான் மக்கள் நினைச்சது. அவர் இன்னமும் அதே தான் நினைச்சிட்டு அந்த பொறுப்பையே எடுத்துக்காம திரும்ப மக்கள் மேல போட்டுட்டு இருக்காரு அப்படின்றதுதான் அவரும் பிலீவ் பண்ணார். ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் பாணின்னு சொல்றாருல, எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் இருந்தபோது கூட தனக்கு நோய் வந்திருக்கிறது, தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப காஷியஸாக இருந்தாராம். ஏன்னா அவரை சுற்றி உருவாக்கப்பட்டிருந்த இமேஜ் இருக்குல்ல, அவர் வந்து சாகா வரம் பெற்றவர், அவருக்கு கோயிலெலாம் கட்டி வர கும்பிட்டாங்க. அந்த எம்ஜிஆர் பாணிங்கிறது கிட்டத்தட்ட அதே தான். நீ வந்து அந்த இமேஜ் வந்து அவர் சாகும் தருவாய் வரைக்கும், எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்பொழுதும் அவர் அந்த கம்பீரத்தோடு வந்தால் தான் எம்ஜிஆர். இப்போ அந்த கம்பீரத்தை மெயின்டைன் பண்ணணும். அந்த கம்பீரம் எப்படி, கீழே கிரவுண்டில் நீங்கள் விமர்சனம் வருதுன்னு சொன்னால் அந்த விமர்சனத்தை குறைத்து மதிப்பிடுவது, அதை நீ மதிக்காத, நான் இருக்கிறேன்லன்னு சொல்றதன் வழியாகவே உண்மையான கிரிட்டிசிசம் வைக்கணும். கான்ஃபிடண்டா இருங்க, எவனையும் மதிக்காதீங்க, விமர்சனம் எல்லாமே பொய் அப்படிங்கிறது வழியா அன்னைக்கு எம்ஜிஆர் செஞ்சது அதேதான். எதுக்கு எடுத்தாலும் திமுக மேல பழி போட்டிருந்தார். ஜெயலலிதா காலத்துலையும் அதே தான், எதுக்கு எடுத்தாலும் தீய சக்தி திமுக நாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அதிமுகங்க ஜெயலலிதா ஏத்து பேசினா தீய சக்தி ஜெயலலிதானே சொல்லியிருக்காங்க. இப்போ திரும்ப தீய சக்தி திமுகங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவிலே வர எந்த பலனும் அது தரப்போறது இல்லை. மக்கள் மத்தியில திரும்ப 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 இமேஜை ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கான ஒரு வேலையை எம்ஜிஆர், நான் அடுத்த எம்ஜிஆர், இன்னும் சொல்ல போனா ஒண்ணு போற பக்கம் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரோட நான் அதிகம் ஓட்டு வாங்கியிருக்கேன். நம்ம அடுத்தடுத்து அமையக்கூடிய அரசுகள் இதற்கு முன்னாடி இருக்க அரசை விட இன்னும் ப்ரோக்ரஸிவா இருந்திருக்கணும். அப்படியாகத்தான் வந்து தமிழ்நாடு நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த அரசு மிக சிறப்பான அரசு, அதற்கு முன்னாடி இந்த அரசு மோசம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா ஒவ்வொரு படிக்கட்டையும் தாண்டி நம்ம இன்னைக்கு வந்து இங்க நின்றுருக்கோம். அப்ப அதுக்கு பிறகு அமைந்திருக்கக்கூடிய அரசு அப்படியாக இல்லைன்றதான் நம்மளுடைய வருத்தம். ஐயோ அந்த ப்ராக்ரஸிவா இருந்த அந்த தொடர்பு அருந்துருச்சு அப்படின்ற வருத்தம் தான். உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது சங்கர் அவர்களுடைய திரைப்படத்தை பார்க்கும்போது பாக்குற மாதிரி தான் இருக்கு. அங்க வந்து மருத்துவமனைகளை தள்ளிட்டு போற ஒரு 20 ரூபா வாங்குறாரு, அதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. சஸ்பெண்ட் பண்றது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது அப்படியே சங்கர் படம் மாதிரியே இருக்குது.
நாம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். சங்கர் படத்தை நீங்க உட்கார்ந்து சங்கர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் பயங்கரமா விமர்சனம். முதல்வன்லாம் ஒரு படமா, முதல்வன் படத்தை வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அதான் முதல்வன் படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணா எல்லாரும் சிரிப்போம். ஜென்டில்மேனை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணா நம்ம சிரிப்போம். அந்த மாதிரிதான். ஆனா ஜென்டில்மேனாவும் முதல்வன் படமாகவும் இந்த அரசு இருக்குது அப்படின்றதா மிகப்பெரிய வருத்தம். நான் திருப்பி அழுத்தமா சொல்றது, நீங்க வழக்கமா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிகாரிகள் இருப்பாங்க, செய்வாங்க. ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய நெருக்கடியில இருக்கோம். அந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான அரசு வேணும், ஒரு விஷனரி லீடர்ஷிப் வேணும். அது இல்லாததான் வருத்தம்.